நீங்கள் இன்னும் எம்ஆர்எஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகல. நண்பா, நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிய மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ரிலிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவை எதில் எடிட் பண்ண போகிறோம்னா, அலைட்மோஷன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட்மோஷன் ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்டரில் உள்ள ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். பேஜ் ஓப்பன் ஆனோடனே ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அது இமேஜன் ஆப்ஷன் போய்ட்டு இமேஜன் வீடியோ ஆப்ஷன் போய்ட்டு நான் கொடுத்துருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போய்ட்டு ரைட்டில் தேர்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு திரும்ப மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் திரும்ப டாப்பில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செட் பண்ண மாதிரியே செட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் லைனை வந்து 1.6 செகண்ட்ஸுக்கு தள்ளி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளதை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ட்ரெயின் வந்து கரெக்டாக வர மாதிரியே தெரியும். ஸ்டார்ட் ஆகும்போது ட்ரெயின் வரும். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளதை திரும்ப அந்த லைனை 0 செகண்ட்ஸுக்கு வச்சுட்டு அந்த டைமருக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இந்த வீடியோ வந்து 30 செகண்ட்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கம்மியாக வேணும்னா கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து சாங் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனுக்கு போங்க. நான் வந்து அயன் படத்துலேருந்து ஒரு சாங் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சாங் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட ஃபஸ்ட் லைனை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து 2 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 லைனாக இருக்கிற மாதிரி, ஒரே லைன் தான் இது, பட் 2 லைனில் வச்சுட்டு ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலர் ஆப்ஷன் போய்ட்டு ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. திரும்ப மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போய்ட்டு அந்த தேர்ட் ரைட்டில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து சைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சைஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப எடிட் ஆப்ஷன் போங்க. எடிட் ஆப்ஷன் போய்ட்டு எடிட் ஆப்ஷன் போனோன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த பெரிய டாட் என்ன பண்ணுறீங்கன்னா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து பெருசாகிடும். பெருசானோடனே அந்த கர்வ் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள்கிட்ட அந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அப்படி அந்த சர்க்கிள்கிட்ட செட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து வெளியில் மறைஞ்சிடக்கூடாது. மறையாமல் செட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரியே செட் பண்ணிடுங்க. அந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கர்வில் ஸ்டார்ட் ஆகணும். அந்த லெட்டர்ஸ் வந்து செகண்ட் கர்வில் எண்ட் ஆகணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே. இப்போ வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது சாங்கை ப்ளே பண்ணுங்கள். செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். திரும்ப செகண்ட் டெக்ஸ்ட்டை இழுத்து விட்டுக்கோங்க. திரும்ப சாங்கை ப்ளே பண்ணுங்கள். தேர்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ வந்து செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷன் போய்ட்டு அதில் இருக்கிறத வந்து எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 லைனாக வச்சுக்கோங்க. 2 லைனாக வச்சுட்டு கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப தேர்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். எடிட் ஆப்ஷன் போய்ட்டு அதில் இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வந்துட்டு தேர்ட் லைனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போனோன்னா ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதில் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். அந்த ஆஃப்செட்டை வந்து லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மைனஸில் வரும். அந்த
இந்த லெட்ரு மறையிற வரையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எனக்கு வந்து -671 தான் மறையுது. ஸோ அதோட ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திரும்ப காவாசியில் ஒரு கீ ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 0.6 செகண்ட்ஸில் ஒரு கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப்செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து அந்த லெட்ரு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து -213 வச்சா தான் அங்கே கரெக்டாக அந்த லெட்ரு வந்து அங்கே இருக்குது. ஸோ -213 வச்சுக்கிறேன். அப்புறம் முக்கால்வாசியில் ஒரு கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எண்டில் ஒரு கீ ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் எண்டில் கீ ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் சைடில் ஆஃப்செட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த கார்னருக்கு போகணும். அந்த கார்னருக்கு போனோன்னே நான் வந்து ஸ்க்ரோலிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த கர்வை தாண்டி போயிடுச்சு. 181 தான் போயிருக்கு. ஸோ 181 வச்சுட்டு பேக் வந்துக்கிறேன். பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் வந்து செவத்துலேருந்து வந்து சென்டரில் ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் செவத்துலேயே போய் முடிகிற மாதிரி இருக்குது. திரும்ப ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேஷ் அண்ட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் விப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த விப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லெஃப்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. லெஃப்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 58 வச்சா தான் நான் அந்த லெட்ரு ஃபுல்லாக அந்த லெஃப்ட்டு மறைஞ்சு பார்த்தீங்களா, அந்த லைட்டாக தெரிஞ்ச லெட்ரு வந்து மறைஞ்சிச்சு. ஒரு 58 வச்சுக்கிறேன். அந்த எண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க. என்னோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து 58 வச்சோன்னா கரெக்டாக இருக்குது. உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து வேறு நம்பரில் மாறி இருக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அந்த எண்டை மட்டும் வைங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்போதும் போல் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்லேயும் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன். திரும்ப தேர்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன். திரும்ப ஃபோர்த் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன். வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்னாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.